சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்கும்போது அதை எதிர்பார்த்த விதமாக பயங்கரவாதிகள் வந்து அங்கேருந்து டூரிஸ்ட்டை வந்து தாக்க ஆரம்பித்தாங்க, சுட ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் மலையில் வந்து கீழே இறங்கி ஓடி வந்து தப்பிச்சு வந்தோம். தேசிய நெடுஞ்சாலை மூடப்படுறதுனால அங்கேயோ வந்து நாங்கள் மாட்டிக்குவோமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஊருக்கு வந்துட்டோம். ரொம்ப நன்றி சார், நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணீங்க எங்களுக்காக. ஓகே, ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ். பேர் சையத் உஸ்மான். நான் இங்கே செஞ்சி பக்கத்தில் அப்பம்பட்டுன்ற ஒரு கிராமத்துலேருந்து நாங்கள் ஒரு 6 பேர் நண்பர்கள் சேர்ந்து காஷ்மீருக்கு சுற்றுலா போயிருந்தோம். போன இடத்துல வந்து பஹல்காம் என்ற இடத்துல கீழே பாய்சரன் ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்கும்போது அதை எதிர்பார்த்த விதமாக பயங்கரவாதிகள் வந்து அங்கேருந்து டூரிஸ்ட்டை வந்து தாக்க ஆரம்பித்தாங்க, சுட ஆரம்பித்தாங்க. அப்போது அங்கேருந்து அப்போ தான் நாங்கள் கிளம்பும்போதே அந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் மலையில் வந்து கீழே இறங்கி ஓடி வந்து தப்பிச்சு வந்தோம். எங்களுக்கு தமிழக அரசாங்கம் வந்து உடனே உதவி மையத்தில் நாங்கள் உதவி கேட்கும்போது அவங்களும் நமக்கு நிறைய வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. நமக்கு சென்னை வர வரைக்கும் அவங்க வந்து தொடர்பு இருந்தாங்க. நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை மூடப்படுறதுனால அங்கேயோ வந்து நாங்கள் மாட்டிக்குவோமோன்ற ஒரு பயம் இருந்தது. தமிழக அரசாங்கம் மூலமாக வந்து அதிகாரிகள் வந்து எங்களை வந்து உடனே நேரடியாக வந்து சந்தித்து அது எங்களுக்கு உண்டான உதவிகளை செஞ்சு டெல்லியிலேருந்து சென்னைக்கு வர வரைக்குமே வந்து தொடர்ந்து எங்களை வந்து ஆலோசனை கொடுத்து அவங்க தொடர்ந்து எங்களை வழிகாட்டி சென்னை வர வரைக்குமே வந்து எங்களை தொடர்பு வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தமிழக அரசாங்கத்துக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.